வணக்கம். நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரி வட்டத்திற்குட்பட்ட பெரியகும்ட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தத்தை சுத்தி 10-15 குக்கிராமங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியூருக்கு போகணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துல பயன்படுத்தி தான் வெளியூருக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே சமயம் வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்தி தான் இறங்கி அவங்க சொந்த ஊருக்கு போக வேண்டிய வசதியும் தேவையும் இருக்கிறது. அத்தகைய தேவையை கருதி அரசுக்கு நீண்ட காலமாக பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்கக்கூடி கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் இந்த நாள் வரை, அதாவது 27 வருடத்துக்கும் மேலாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கோரிக்கையை அரசும் ஏற்கிறது. அதுதான் பிரச்சனை இப்போ. அதாவது இன்னைக்கு நாங்க முதல்ல போட்ட மனு சொல்றோம். 1996 ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனுவுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. இது போல 239 என்னும் தடம் எண் கொண்ட பேருந்துகள் பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல கோரி அறிவுறுத்துகிறோம். அதே சமயம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தக்க வழிமுறையும் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவுல கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஆனா போய் பேருந்துல ஏறிட்டு பேருந்து இருக்க சொல்லி கேட்டோம்னா பெரியகும்ட்டி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஒண்ணு. அதன் பிறகு தொடர்ச்சியா சரி இது போல செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுக்குறோம். அதே மனுவை இங்கதான் மறுபடியும் மாத்துறாங்க. இங்க மாத்தின பிறகு இவங்க போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இதே இதுதான் செய்யறாங்க. மறுபடியும் ஒரு உத்தரவு போடுறாங்க. 239 என்னும் தடம் எண் கொண்ட பேருந்துகள் பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தத்துல நின்று செல்லும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்ற மறுபடியும் கொடுக்குறாங்க. நாங்க மறுபடியும் ஒரு வாரத்துக்கு சில சமயங்கள் நிக்கிறாங்க, சில சமயத்துல நிக்கிறது கிடையாது. ஏறி சில சமயங்கள்ல ஓட்டுநர்கள் நடத்துறவர்கள் என்ன பெரியகும்ட்டினா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இது போல உத்தரவு போட்டிருக்காங்களே, இது தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த உத்தரவுலாம் எங்களுக்கு வரல அப்படின்றாங்க. இதே நிலைதான் இப்போ இல்ல, இப்போ கிடையாது. அதாவது 27 வருஷமா இதே நிலைதான் நீடிச்சிட்டு இருக்கு. இதாவது நாங்க மனு போட்ட கால வரையறைகள்லாம் 96 ஒண்ணு போட்டோம், அதன் பிறகு 2000 ஒண்ணு போட்டோம், அதன் பிறகு 2005 ஒண்ணு போட்டோம், அதுக்கப்புறம் 2011 போட்டிருக்கிறோம், 2015 போட்டிருக்கிறோம். இது எல்லாமே ஆதாரத்தோட நாங்க பேசிட்டு இருக்கோம். இத்தனை உத்தரவுக்கும் இத்தனை கோரிக்கைக்கும் அரசு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. உத்தரவு பிறப்பிக்கலனா கூட ஏன் உத்தரவு பிறப்பிக்கலன்னு சொல்லி உரிய அதிகாரிகளை கேட்கலாம். அவங்கள்ட்ட போய் ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் போது அவங்க பேருந்து நிக்கும்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுறாங்க. போய் மறுபடியும் பேருந்து நிறுத்தி சொல்லி கேட்டோம்னா ஓட்டுநர் நடத்துனர்கள் பெரியகும்ட்டி பேருந்து நிறுத்தம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்றாங்க. பேருந்து இது போல உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னாலும் அதையும் காதல வாங்குறதே கிடையாது. அதாவது இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம உத்தரவு சொல்லி கேட்டோம்னா உனக்கு உத்தரவு தானே வேணும், வாங்கி வச்சுக்க, உனக்கு பேருந்து நிறுத்த முடியாது அப்படின்னு, அதாவது அரசு அதிகாரிகளே ஓட்டுநர் நடத்துனர்கள்ட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. சும்மா ஒப்புக்காக ஒரு உத்தரவு போடுறோம்பா, இது சும்மா நீ அவனுக்கு போராட்டம் பண்ணானுங்கன்னு கொடுத்து விட்டேன், நீ வழக்கப்படி பண்ணு. இந்த நிலைதான் ரொம்ப நாளா நீடித்து வருகிறது. இது ரொம்ப ஒரு பொதுமக்களுடைய கோரிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு அதிகாரியினுடைய செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது. இது இது போல மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி மீண்டும் மீண்டும் இது போல மாற்று வேடங்களை அரசு அதிகாரிகள் செய்வதை ஒருபோதும் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலை தற்போதும் இதேதான். இப்போ சமீபத்துல ஒரு மனு போட்டோம், 2023 போட்டோம். அதாவது முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மனு போட்டிருக்கோம். அந்த மனுவுக்கு பதில் வரல. மறுபடியும் நினைவூட்டல் கடிதம் ஒண்ணு போட்டோம். அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டதா சொன்னாங்க. அதாவது உரிய அதிகாரிகளுக்கு அனுப்ப விடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்தது. ஆனா அதுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் இறுதியா டிசம்பர் மாதத்துல ஒரு மனு போட்டோம். அதாவது முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஆன்லைன் மூலயமா போட்டோம், சிஎம் செல் அப்படின்னு. அதுக்கு போட்டதுக்கு அதே போல ஆன்லைன்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஆன்லைன்ல தான் பதில் கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 239 என்னும் தடம் எண்ணு கொண்ட பேருந்துகளை மட்டும் அவங்க குறிப்பிடல. அதாவது அனைத்து பேருந்துகளும் பெரியகும்ட்டி பேருந்தத்தில் நின்று செல்லும் நடைமுறையில் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. உத்தரவுல தெளிவா குறிப்பிடுறாங்க. ஆனா பெரியகும்ட்டி நாங்க கடலூர்ல ஏறி எங்க ஊர்ல பெரியகும்ட்டின்னு டிக்கெட் கேட்டோம்னா பெரியகும்ட்டில நிக்காது. ஒண்ணு முட்லூர்ல இறங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா கொத்தட்டில இறங்கிக்கோ. அதுக்கு முன்னாடி பேருந்து பெரியகும்ட்டிக்கு முந்தைய பேருந்து நிறுத்தம் கொத்தட்டை, பெரியகும்ட்டிக்கு அடுத்த பேருந்து நிறுத்தம் கடலூர்ல இருந்து வரும்போது சொல்றேன். பெரியகும்ட்டிக்கு அடுத்த பேருந்து நிறுத்தம் முட்லூர். இது 2 ஊர்ல இறங்கி நடந்து இறங்கி போய்க்கிங்க அப்படின்னு சொல்றாங்க.
இது போல உத்தரவு ஏதாவது போட்டிருக்காங்களே, இதை பத்தி என்னன்னு கேட்டா அதை பத்தி தெரியாது எங்களுக்கு, அதை பத்திலாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றாங்க. இது போல அரசு அதிகாரிகளுடைய மாற்று வேடத்தை மீண்டும் மீண்டும் அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். இந்த நிலை நாங்கள் மீண்டும் தொடர வேண்டாம் என்று நினைக்கிறோம். எனவே இப்போ பெரியகும்டி பேருந்து நிறுத்தத்துல பேருந்து கோரிக்கையை வைத்து ஒரு தனி மனித சக்தியால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்தாச்சு. அதாவது உரிய அதிகாரிகளுக்கு பொறுப்பு போட்டாச்சு, சாலை மறியல் செய்தாச்சு, மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி சாலை மறியல் செஞ்சிட்டோம், நேரடியா போக்குவரத்து கழகத்துக்கு போய் கோரிக்கையும் வச்சுட்டோம். எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இறுதியா எங்களுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா, ஒரு நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தேவையானது உத்தரவு தான், உங்க கோரிக்கையெல்லாம் செஞ்சு தர முடியாது அப்படின்றத அரசு அதிகாரிகள் சொல்லாமல் சொல்கிறார்கள். இது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா இது, ஒரு சமூக சேவை செய்ய வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனையும் ஒரு அரசு அதிகாரி கேவலப்படுத்துறது, அதாவது ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இதை பார்க்கிறோம். இந்த நிலை நாங்க இதோட விட போறதுக்கு இல்ல, இது சரி செய்யணும்னு நாங்க விரும்புறோம். நாங்க இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். இந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க எந்த கல்லூரியில படிக்கிறீங்க? நான் சீமூர்ல அரசு கலை கல்லூரியில படிக்கிறேன். சரி, இங்க இருந்து இப்போ கல்லூரிக்கு போகணும்னா எப்படி போயிட்டு வருவீங்க? கல்லூரிக்கு போனா காலையில இருந்து நீ வெயிட் பண்ணி இருப்பேன். யாராவது வராங்களா, வேலைக்கு போறவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட போவேன். அதெல்லாம் போக முடியாது, காலேஜ் போக முடியாது. யாராவது வந்தாங்கன்னா போவீங்க. இப்போ நீங்க நிக்கும் போது மத்த பொதுமக்கள் யாராவது பேருந்து நிறுத்தத்துல நிற்பாங்க? ஏகப்பட்ட பேர் நிப்பாங்க. எல்லாம் பசங்க கை கட்டி பார்ப்பாங்க. 8 மணில இருந்து கை கட்டுவாங்க. அவங்களும் ஏதோ ஆட்டோ வந்தா போவாங்க, இல்ல ஏதோ யாராவது வேலைக்கு போறவங்க வந்தா போவாங்க. அவ்வளவுதான், அதுதான் அவங்களுக்கும் ஒரு வழி. வேற எந்த வழியுமே இல்ல. இப்போ டெய்லிக்கும் வேலைக்கு போறவங்களால இப்போ ஒருவேளை முட்லூர் போய் இறங்கி வந்தாங்கன்னா அவங்க எப்படிதான் வருவாங்க? இப்போ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. அங்க இருந்து கடலூர்ல இருந்து வந்தாங்கன்னா கொத்தத்துல வச்சு முட்டூர்ல இறங்கிடுவாங்க. சேமத்துல இருந்தாங்கன்னா கொத்தத்துல இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான். அங்க இருந்து ஆட்டோவுக்கு வரணும், ஆட்டோவுக்கு 100 ரூபா ஆகும். இவங்க போட்டு வரவங்களுக்கு இவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டா ஆட்டோவுக்கு ஒரு 100 ரூபா செலவு கொண்டு வருவாங்க. இதுதான் பெரியவங்களோட நிலை. போகணும் பஸ் நம்பி இருக்க முடியாது. யாராவது போறவங்க வரவங்களோ அவங்க நம்பிதான் இருக்கலாம். இதுதான்.